வணக்கம். வேர் சொல் ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன மொழியை பார்க்க போகிறோம்னா சமஸ்கிருத மொழி. நம்ம நாட்டில் நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்குது. தமிழ் பழமையான மொழியா சமஸ்கிருதம் பழைய மொழி அப்படின்னு நீண்ட காலமாக ஒரு விவாதம் போயிட்டே இருக்குது. எந்த மொழி பழமையாக இருந்தால் என்ன, எதுலேருந்து எது வந்தால் என்ன, நடுநிலைமே உள்ளவங்க அதை ஏற்றுக்கலாம். உலகத்துக்கு முதல் மொழி அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லின்னு இருக்கோம். அது அறிவியல் பூர்வமாக நிறுவனம். அது சொன்னால் மட்டும் போதாது, அறிவியல் பூர்வமாக நிறுவனம். அதாவது ஒரு சொல்லுன்னு இருந்தால் அதுக்கு பொருள் இருக்கும், ஒரு சொல்லுன்னு இருந்தால் காரணம் இல்லாமல் இருக்காது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம தொல்காப்பியத்தை தான் அடிப்படையாக நம்ம எடுக்கிறோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்றது தொல்காப்பியம். அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா எந்த மொழிக்கும் பொருள் இருக்காது. தமிழ் மொழியை தவிர உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் பொருள் இருக்காது. இந்த சமஸ்கிருதன்ற மொழி தமிழ்ல இருந்து உருவான ஒரு மொழி. இப்போது சமஸ்கிருத மொழியில் அந்த சொற்களுக்கான பொருள் மொழிகளை பேசலாம். இப்போ எத்தனையோ மொழிகள் இருக்குது. மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி, சமஸ்கிருதம், ரஷ்யன், ஃப்ரெஞ்சு மொழி, லத்தீன், கிரேக்கம், இப்படியெல்லாம் பல மொழிகள் உலகத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு பேச தெரியும், எழுத தெரியும், கவிதை எழுத தெரியும், வசனங்கள் எழுதலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த சொல்லுக்கான பொருள், ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் யாருக்குமே தெரியாது. எந்த மொழி பேசுகிற மக்களுக்கும் அதுக்கான சொல்லுக்கு இப்போ ஒரு இந்தி, நம்ம இப்போ இந்தி திணிப்பை பற்றி நீங்கள் எப்படி இந்தியை திணிக்கிறாங்கன்னு பார்த்துன்னு இருக்கீங்க. ஒரு இந்தி மொழி பேசுகிற மக்களுக்கு ஒரு சொல்லுக்கு கூட பொருள் தெரியாது. அந்த மக்களுக்கு வெறும் பேச தெரியும். அதே போல தான் சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் அதே போல தான். இன்றைக்கி உலகமெல்லாம் ஆங்கில மொழி படிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. தொல்காப்பியத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம தமிழ் சொற்கள் எப்படி இருக்குது? முக்காலினா 3 கால் முக்காலி, நாற்காலினா 4 கால்களுடையது நாற்காலி, காத்தாடினா காத்தில் ஆடுறதுனால காத்தாடி, உணவகம்னா உணவு கூட்டலாகம் உணவகம், இப்படிலாம் இருக்குது. நீங்கள் ஆங்கில மொழியில் படித்தவங்கள ஒரு சொல்லுக்கு கூட அவங்களுக்கு பொருள் தெரியாது. அதாவது சின்ன குழந்தைகளை போல மனப்பாடம் பண்ணி செவியால் கேட்டு பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அந்த சொல்லுக்கான பொருள் உலகத்தில் ஒருத்தர் கூட தெரியாது. இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை நீங்கள் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க. அதே போல் சமஸ்கிருதத்தில் அந்த சமஸ்கிருதம் பேசுகிறவங்களுக்கு சின்ன குழந்தைகளை போல செவியால் கேட்டு அவங்க பேசுவாங்க அல்லது மந்திரங்களை ஓதுவாங்க. ஒரு சொல்லுக்கு கூட, ஒரே ஒரு சொல்லுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட பொருள் தெரியாது, பொருள் விளக்க தெரியாது. அதாவது தொல்காப்பியம் சொல்கிற மாதிரி ஒரு சொல்லுன்னு இருந்தால் பொருள் இருக்கும், சொல் பொருள் அப்படின்றது அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. இது உலகத்தோட எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் பொருந்தும். நீங்கள் இப்போ தமிழர்கள் இன்றைக்கி உலகமெல்லாம் எல்லா நாடுகள்லையும் தமிழர்கள் வாழ்கிறாங்க. இப்போ ரஷ்யா நாட்டில் ரஷ்ய மொழி படித்தவங்க இருக்காங்க. ஜப்பான் நாட்டில் ஜப்பான் மொழி படித்தவங்க தெரிஞ்சவங்க தமிழர்கள் வசிக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு கூட இதை உறுதிப்படுத்தலாம். அந்த மக்களுக்கு அந்த மொழியை பேச தெரியுமே தவிர அந்த சொல் எப்படி வந்தது, அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா தெரியாது. எந்த நாட்டு மக்களும் யாருக்குமே தெரியாது. இப்போ கர்நாடகத்தில் கன்னட மொழி பேச தெரியும் மக்களுக்கு. ஆனால் நீங்கள் சில சொற்களுக்கு இப்போ உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, கன்னட நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். இப்போ சொல்லு, உதாரணத்துக்கு இப்போ எறும்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்க இருவே அப்படின்னு கன்னடத்தில் இருவேன்னு சொல்லுவாங்க. அந்த இருவே அப்படின்ற சொல் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சொல்லுன்னா பொருள் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது அவங்களுக்கு. இதே போல தான் இன்றைக்கி சமஸ்கிருத மொழியில் நம்ம நாட்டில் யாருக்கும் சமஸ்கிருதம் பேசுவாங்க, மந்திரங்கள் ஓதுவாங்க. ஆனால் ஒரு சொல்லிட்டு உதாரணத்துக்கு இப்போ கல்வின்னா வித்யான்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் கல்வின்னா அங்கே வினை, ஒரு நிகழ்வு என்ன நடக்குதோ அந்த அடிப்படையில் பேர் வச்சுருப்பாங்க. கல்வின்னா ஏதோ சும்மா ஒரு கல்வின்னு ஒரு சத்தம் இல்லாது, ஒரு வெறும் ஒலி இல்லாது. நம்ம ஆசிரியர்கிட்ட போய் நம்ம பாடம் கற்கும்போது அவர் சொல்கிறத நம்ம செவியால் கேட்டுக்குவோம். கேள்வி அது ஒரு வினை. கேள்வின்னா ஒரு சொல் பல பொருள். அந்த மாதிரி கேள்வின்னா ஒன்று கேட்டுக்கொள்ளுதல், கேட்டுக்கிறது. இன்னொன்று வினவுதல். கேள்வினா வினவுறது, கேட்கறது, கேள்வி கேட்கறது.
அந்த கேள்வி கேட்கறதுனால தான், கேள்வின்றது இன்னொரு வினையை குறிக்குது நம்ம கேட்கறத, அதனால அது பயிற்றுவிக்கும் முறைக்கு கல்வி அப்படின்னு பேரு. ஆனா சமஸ்கிருதத்துல வித்யான்னு இருக்கும், கல்விக்கு பேரு வித்யா, அவ்வளவுதான். ஆனா அது காரணமா பொருள் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதை நீங்க உள்வாங்கிக்கின்னு புரிஞ்சுன்னு அதுக்கப்புறமா இந்த விளக்குறது. தமிழ்ல இருந்து உருவான மொழி தான் சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழியில ஒரு சொல்ல கூட உருவாக்க முடியாது. ஒரு சொல்லுக்கு இந்த உலகத்துல யாராலும் பொருள் விளக்கவும் முடியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஒரு 12 சொற்கள் தமிழ்ல இருந்து இந்த சொற்கள் சமஸ்கிருதம் எப்படி பிறக்குது அப்படின்றத உங்களுக்கு இப்போ விளக்கி காட்டுறேன், பாருங்க. ஞாயிறு. இந்த ஞாயிறு என்ற சொல்லிலிருந்து உருவானது சூரியன். ஞாயிறிலிருந்து உருவானது சூரியன். இதுவும் தமிழ் சொல்லுதான். ஆனா சமஸ்கிருதம்னு உலக அளவில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க சூர்யா அப்படின்ட்டு. இந்த ஞாயிறு அப்படின்றத பாருங்க, ஞா இன் ஞா இன் ஞா ஞா ஈரு ஞாயிறு. இதுல இந்த யகரம் வந்து சகரமா மாறும். யகர சகர திரிவின் பேரு. நேயம் நேசம். இதுல எப்படி இந்த யகரம் சகரமா மாறுதோ அந்த அடிப்படையில யகரம் சகரமா மாறி இருக்கு. இதை ஒரு 4 பிரிவா பிரிச்சுட்டு இந்த எண்கள் வரிசைப்படி கூட்டி எழுதுனீங்கன்னா சூரியன் அப்படின்னு வரும். ஞாயிறு என்ற சொல்லிலிருந்து உருவானது தான் சூரியன். அடுத்தது பசுமாடு. இந்த பசுமாடுன்னு எழுதிடணும். பசுமாடு எழுதிட்டு இந்த இது வரைக்கும் இது 2ஆ பிரிச்சுட்டு கோமாதா. பசுமாடுன்ற சொல்லிலிருந்து உருமாறி கோமாதா என்ற சொல்லு உருவாகியிருக்கு. அடுத்தது திரு. இந்த திருன்ற சொல்லிலிருந்து இங்க பார்த்தீங்கன்னா இந்த டி எஸ்ஸா மாறும். அதாவது இந்த நிமிடம் நிமிஷம் இதில் எப்படி மாறுது பாருங்க. அது போல இந்த டி வந்து எஸ்ஸா மாறிடும். இப்போ இதை 2ஆ பிரிச்சுட்டு SHRI ஸ்ரீ. திரு அப்படின்னு தமிழ்ல இருக்கு, சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது கல்வி. கல்வி உங்களுக்கு விளக்கணும். இந்த கல்வின்னு சொல்லி எப்படி வந்து அதே போல பாருங்க, கல்வி அப்படின்னு இருக்கு. இதுல இந்த சி வந்து டியா மாறுது. எப்படி? வருஷம் வருடம். சகர டகர திரிவின் பேரு. இது வல்லின, இது மெல்லினம், இது வல்லினம். சகர டகர திரிவின் அடிப்படையில் சி டியா மாறிடுச்சு. இப்போ இது 3 பிரிவா பிரிச்சுட்டு வி இத் வித் யா வித்யா. கல்வின்ற சொல்லிலிருந்து மாற்றி உருவாக்கப்பட்ட சொல்லு வித்யா. அடுத்தது கதிரவன். கதிரவன். இதே அதே போல கலைச்சிட்டு ஒரு 5 பிரிவா பிரிச்சுட்டு இந்த வரிசைப்படி எழுதுனீங்கன்னா திவாகரன். கதிரவன் திவாகரன். அடுத்தது தாமரை. இந்த தாமரையில டகர சகர திரிபு. இங்க காட்டினது போல டகர சகர திரிபு. டி வந்து சியா மாறி இருக்கு. ரகர லகர திரிபு. நிற்க நில். ரகர லகர திரிபு. இப்ப படிச்சீங்கன்னா கமலா அப்படின்னு வரும். இந்த சி போட்டு படிக்கலாம் அல்லது கே போட்டு இப்படி படிக்கலாம். கமலா. தாமரை கமலாவா மாறிடுச்சு. அடுத்தது நிலவு. நிலவு. இந்த நீ பார்த்தீங்கன்னா NEYன்னு இருக்கும். இதை பாருங்க, கிட்னி மணி அப்படின்றதுல நீ எப்படி எழுதியிருக்காங்க அது போல இது நீ எழுதியிருக்கு. எகர சகர திரிவின் அடிப்படையில் இந்த எகரம் வந்து ஒய் வந்து எஸ்ஸா மாறி இருக்கு. இது வந்து வகர மகர திரிபு. ஒவ்வை அம்மை அது போல மாறி இருக்கு. இப்போ SOMA சோமா. நிலவுன்ற சொல்லிருந்து மாற்றி உருமாற்றி எழுதின உருவாக்கின சொல்லு சோமா. அடுத்தது கனவு. கனவு. இந்த கனவுல ககர சகர திரிபு. சி வந்து எஸ்ஸா மாறி இருக்கு. இந்த வகரம் வந்து பகரமா மாறி இருக்கு. கோபம் வகரம், கோபம் பகரம். அந்த அடிப்படையில் இது இப்படி மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா SOPNA ஸ்வப்னா, ஸ்வப்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. கனவு ஸ்வப்னாவா மாறிடுச்சு. அடுத்தது புரவி அப்படின்னா குதிரை. தமிழ்ல புரவின்னா குதிரை. புரவி. இந்த உகரம் வந்து ஆவா படிக்கணும். இங்க பாருங்க அர்ஜென்ட். அந்த அடிப்படையில் இது ஏவா மாறி இருக்கு. இங்க வந்து எகர சகர திரிபு ஏற்கனவே விளக்கியிருக்கேன். இந்த புரவி இது
பி பிரமிட் பாருங்க, பி இது வி. இந்த ஒய் வந்து எஸ்ஸா, எகர சகர திரிபில் எஸ்ஸா மாறி இருக்கு. இப்போ பாருங்க, ஆ இஷ் வா, அஸ்வா அப்படின்னா குதிரை. புறவின்ற தமிழ் சொல்ல இருந்து உருவானது தான் அஸ்வா. அடுத்தது கிழமை, கிழமைக்கு வந்து வாரம். நம்ம திங்கக்கிழமைனா சோமவாரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, வாரம். இது பாருங்க, கி லா மை, கிழமை அப்படின்னு இருக்கு. இது இந்த ககர சகர தீவின் அடிப்படையில் சிஎஸ்ஆ மாறி இருக்கு. இது பாருங்க, ஏ, இதுவும் ஏ தான். எலிபென்ட் ஏ, ஏன்ஷியன்ட் ஏ, அதனால இது ஏவா மாறி இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மகரம் வகரமாக மாறி இருக்கு. அம்மை ஔவை. இதில் பார்த்தீங்கன்னா வா ஷா ரா, வாஷரா. சமஸ்கிருதத்தில் வாஷரான்னு சொல்கிறாங்க, அது சுருக்கி வாரா. நம்ம திங்கட்கிழமைன்னா சோமவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கன்னடத்துலேயும் அப்படி தான் சொல்லுவாங்க, சோமவாரா. எல்லா மொழிகளும், தமிழை தவிர எல்லா மொழியிலையும் இந்த வாரம், வாரம், வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழமைன்ற சொல்லிலிருந்து மாறி உருவானது தான் வாரா. அடுத்தது கடல், க ட இல், கடல். இந்த ககர சகர திரிவின் அடிப்படையில் சி வந்து எஸ்ஸா மாறி இருக்கு. இந்த டி வந்து ஜியா மாறி இருக்குது. அதாவது சி மெல்லினமாக இருந்தால் சி டியா மாறும். இது வல்லினம், வல்லினம்னால டி ஜியா மாறி இருக்கு. லகர ரகர திரிபு, நில் நிற்க, அது போல லகர ரகர திரிபு. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் சாகரா மாறிடுச்சு. அடுத்தது பெரும் கடல், பெருங்கடல் அப்படி சொல்றோம் இல்லையா, பெரும் கடல், பே ரு இம் கா டா இல், பெருங்கடல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ககர சகர திரிபு, சி வந்து எஸ்ஸா மாதிரி இருக்கு, எல் வந்து ஆறாம் மாதிரி இருக்கு. இது ஒரு 4 பிரிவாக பிரிச்சுட்டு சா மு இத் ரா, சமுத்ரா. பெருங்கடல் இந்த சொல்லிலிருந்து சமுத்ரா. இப்போ இது அதாவது இந்த சமஸ்கிருதம் எப்படி உருவாக்கணுங்களோ அந்த காலகட்டத்தில் போய் இப்படி தான் உருவாக்கியிருக்காங்கன்றது உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான். இப்போ தமிழ்லேருந்து சமஸ்கிருதம் எப்படி பிறந்திருக்கு, இந்த சொற்களுக்கான பொருள் என்ன அப்படின்றத 12 சொற்களுக்கு உங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.